பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி படு தோல்வியடையும் நிலை. 61 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்தில் மட்டுமே முன்னிலை. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 19 தொகுதிகளில் காங்கிரஸ் வென்றிருந்த நிலையில் தற்போது 61 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்தில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மாணிக்கம், இது குறித்தான முழுமையான விவரங்கள். பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலில் வரலாற்றில் இதுவரையிலும் பெற்றிடாத ஒரு படுதோல்வியை காங்கிரஸ் கட்சி தற்பொழுது தழுவி வருகிறது. பீகார் மாநிலத்தினுடைய வாக்கு எண்ணிக்கை இன்று காலை தொடங்கியதிலிருந்தே காங்கிரஸ் அங்கம் வைக்கக்கூடிய அந்த மகா கூட்டணி என்பது தோல்விமுகமாக இருந்து வருகிறது. பல்வேறு தொகுதிகளில் முன்னிலையில ஆளும் தரப்பிற்கு சாதகமான முன்னிலை நிலவரங்கள் வந்து வரக்கூடிய இந்த தருணத்துல காங்கிரஸ் தொடர்ச்சியாக தங்கள் முன்னிலை வகித்து வந்த அந்த இடங்களை இழந்து வருகிறார்கள். தற்பொழுது வெறும் ஒரு தொகுதியில் மட்டுமே காங்கிரஸ் முன்னிலை இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுவதும் ஆண்ட கட்சி, சுதந்திரத்துக்காக பாடுபட்ட கட்சி என்றெல்லாம் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்த சூழலும் கூட காங்கிரசிற்கு மக்களுடைய ஆதரவு இந்த தேர்தலில் கிடைக்காத ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. குறிப்பாக பீகார் மாநிலம் இரண்டாக பிரிக்கப்பட்டதுக்கு பிறகாக ஜார்க்கண்ட், பீகார் என இரண்டாக பிரிக்கப்பட்டதுக்கு பிறகாக நடைபெற்றக்கூடிய தேர்தல்கள்ல முதல் முறையாக பீகார்ல காங்கிரஸ் கட்சி இதுவரையிலும் அடைந்திராத ஒரு மாபெரும் தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். ஒரு தொகுதியில் மட்டும்தான் தற்போது வரையிலும் காங்கிரஸ் லீடிங் என்ற ஒரு தகவலானது வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இதுவரையிலும் பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களில், அதாவது பீகார் மாநிலத்துடைய சட்டமன்ற தேர்தல்களில் தொடர்ச்சியாக காங்கிரஸ் ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி, டிசைடிங் ஃபேக்டராக இருந்திருக்கிறது. யார் வெற்றி பெறுவார்கள், யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் காங்கிரசுடைய ஆதரவு தேவை என்ற நிலையிலிருந்து 2000 ஆண்டுகளிலிருந்து வருடம் 2000 படிப்படியாக அவர்களுடைய வளர்ச்சி, அவருடைய அந்த மக்களுடைய ஆதரவு என்பது குறைந்து வந்த சூழல்ல தற்பொழுது காங்கிரசுடைய நிலை என்பது இந்த தேர்தலில் மிகவும் பரிதாபகரமான நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக அரசியல் பார்வையாளர்களால் சொல்லப்படுகிறது. குறிப்பாக 2005 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் 10 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தார்கள். அதற்கு முன்பாக 2000 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 23 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தார்கள். அதே போன்று 2010 நடைபெற்ற தேர்தலின் பொழுது 4 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தார்கள். அந்த தோல்விக்கு பிறகாக மீண்டும் அதிக இடங்கள் வெற்றி பெறுவதற்காக உழைத்து 2014 ஆண்டு நடைபெற்ற பீகார் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் 27 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. அதற்கு பிறகாக கடந்த 2020 ஆண்டு நடைபெற்ற பீகார் சட்டமன்ற தேர்தலின் பொழுது காங்கிரஸ் கட்சி 19 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. இந்த சட்டமன்ற தேர்தலில் தங்களுடைய மகா கூட்டணிக்கு அவர்கள் மேற்கொண்ட பிரச்சாரம் மற்றும் யூகத்தின் அடிப்படையில் ஆட்சி அமைப்பதற்கே வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் காங்கிரஸ் கூட்டணி பேசிக் கொண்டிருந்த சூழலில் தற்பொழுது பெருத்த தோல்வி என்ற அளவுக்கு அவர்களுடைய நிலை தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த முறை 61 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி முன்னிலை வகித்து வருகிறது. ஆனால் 8% வரையிலும் வாக்கு சதவீதங்களை பெற்றிருக்கிறது. இந்த 8% வாக்குக்கும் கூட ஆர்ஜேடி கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய மாநில கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தளத்தினுடைய கட்சியினுடைய வாக்குகள் தான் காங்கிரஸ் கிடைத்து அதை வலுப்பெற செய்திருக்கிறது என கூட தகவல் சொல்லப்படுகின்றன. இந்த மாதிரியான ஒரு சூழலில் தேர்தலில் எந்தெந்த தொகுதிகள் யார் யாருக்கு என்று பிரிவிக்கக்கூடிய அந்த சூழலின் பொழுது தொகுதி பங்கீட்டின் பொழுது காங்கிரஸ் கட்சி விடாபடியாக ஆர்ஜேடியுடன் சண்டையிட்டு சில தொகுதிகளில் 2 கட்சிகளும் வேட்பாளர் நிறுத்துவதில்லை என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அது ஒரு நட்பு ரீதியான ஒரு சண்டை என்று கூட எல்லாம் அவர்கள் முன்னால் சொல்லிக் கொண்டப்பட்டு தேர்தலை எதிர்கொண்டார்கள். இந்த சூழல்ல இதுவரையிலும் காங்கிரஸ் அடைந்திராத ஒரு பெருத்த ஒரு தோல்வியை பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலில் இந்த காங்கிரஸ் இந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் கிடைத்திருக்கிறது. தற்பொழுது வாக்குகள் எண்ணப்பட்டு பல தொகுதிகளில் முடிவுகள் அறிவிக்கப்படக்கூடிய சூழல் எட்டிவிட்டது. இன்னும் சில சுற்றுகள் மட்டுமே இருக்கின்றன. காலையில் தொடக்க நிலையில் தான் ஒரு மந்த நிலை இருந்தது. அதற்கு பின்னராக வாக்குகளுடைய முகம் மாறும், ஏற்ற நிலைக்கு காங்கிரஸ் கூட்டணி பெறும் என்ற நம்பிக்கையை காங்கிரஸ் கட்சி சார்ந்தவர்கள் தெரிவித்தாலும் கூட தற்பொழுது முற்றிலுமாக காங்கிரசுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை என்பது உறுதியாகிவிட்டது. மாணிக்கம், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.